ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் லேர்னிங் தமிழ். நம்ம இன்றைக்கி 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 2ல் லெசன் 5 வாலு போய் கத்தி வந்தது டும் 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 அப்படிங்கிற கதையும் அதோட பாடலும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓனான் இந்த பாடலை பாடியிருக்குது. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்துட்டு அதோட கதையை பார்க்கலாம். வாலு போய் கத்தி வந்தது டும் 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 டும், கத்தி போய் விறகு வந்தது டும் 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 டும், விறகு போய் தோசை வந்தது டும் 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 டும், தோசை போய் பானை வந்தது டும் 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 டும், பானை போய் பூ வந்தது டும் 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 டும், பூ போய் மேளம் வந்தது டும் 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 டும். ஓனான் இந்த பாட்டு பாடிச்சு. எதுக்காக இந்த பாட்டு பாடிச்சு அப்படின்னு பார்க்கலாம். கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் ஓனான் என்ன பண்ணுச்சு, வேலையை தாண்டும் போது அதோட வாலில் முள் மாட்டிருச்சு. குத்தி முல்லை எடுத்து விட சொல்லி ஊருக்குள் நுழைந்து ஊருக்குள்ளார போய் உதவி கேட்க நினச்சிது. அப்போ ஒரு உழவரை பார்க்குது. ஐயா உழவரே, என் வாலில் இருக்கிற முள் குத்திடுச்சு, அதை கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா அப்படின்னு ஓனான் கேட்குது உழவர்கிட்ட. உழவரும் என்ன பண்ணுறாரு, ஓனானுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி அவரோட வாலில் இருக்கிற முள்ளை எடுத்து விடுறாரு. எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வால் அருந்துருச்சு. அப்போ ஓனான் என்ன சொல்லுது, என் வால் அருந்து விட்டதே, அதோட வால் அருந்து விட்டதே அப்படின்னு சொல்லுது. இப்போ ஓனான் உழவரை பார்த்து, உழவரே, என்னோட வாழை தரையா இல்லை உன்னோட கத்தியை தரையா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு உழவர் என்ன சொல்கிறாரு, இந்த கத்தியை வைத்துக்கொள், ஆளை விடு அப்படின்னு சொல்லி ஓனாங்கிட்ட கத்தி கொடுத்துட்றாரு. காட்டில் ஒருத்தர் மரம் வெட்டிகிட்ருக்காரு. அவரை பார்த்து, ரொம்ப சிரமப்படுற, இந்த கத்தி இதனால வெட்டு அப்படின்னு சொல்லி ஓனான் கொடுக்குது. மரத்தை வெட்டும்போது என்னாச்சுன்னா கத்தி உடஞ்சிருச்சு. ஓனான் என்ன சொல்லுது, அட கத்தி உடைந்து விட்டதே அப்படின்னு சொல்லுது. விறகு வெட்டியே, என்னோட கத்தி தரையா இல்லை விறகை தரையா அப்படின்னு சொல்லி ஓனான் கேட்குது. விறகு வெட்டி என்ன சொல்கிறாரு, இந்தா நீ விறகை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தந்துடுறாரு. விறகை வாங்கிட்டு போகிற வழியில் தோசை சுடுற ஒரு பாட்டியை ஓனான்னு பார்க்குது. பாட்டி, இந்த விறகை வச்சுக்கோ, தோசை சுடு அப்படின்னு கேட்குது. அப்புறம் பாட்டி அந்த விறகை வாங்கி தோசை சுடுறாங்க. அடடா, எல்லா விறகையும் எரித்து விட்டாயா, எல்லா விறகையும் பாட்டி எரிச்சிட்டாங்க, அதனால் ஓனான் என்ன அப்படி கேட்குது. அதுக்கப்புறம் ஓனான் மோர் விற்கிற ஒரு பொண்ணை வழியில் பார்க்குது. அந்த பொண்ணுக்கிட்ட பொண்ணே பசியா, இந்த தோசையை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குது. அந்த பொண்ணு எல்லா தோசையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஓனான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குது, தோசை எல்லாத்தையும் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குது. பெண்ணே, என் தோசையை தர்றையா இல்லை பானையை தர்றையா அப்படின்னு ஓனான் கேட்குது. இந்தா என் பானையை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பானையை ஓனான்கிட்ட கொடுத்துட்றாங்க. பானை ஓனா வாங்கிக்கிச்சு. ஓனா வழியில் ஒரு தோட்டக்காரரை பார்க்குது. அப்போ தோட்டக்காரருக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு இந்த பானையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஓனான் கொடுக்குது. அப்போ ஓனான் கொடுத்த பானையை வச்சு தோட்டக்காரர் தண்ணி ஊற்றும் போது அந்த பானை உடஞ்சி போயிடுச்சு. என் பானை உடைந்து போயிற்றே அப்படின்னு சொல்லி ஓனான் சொல்லுது. என்னோட பானையை தருகிறாயா இல்லை பூவை தருகிறாயா அப்படின்னு சொல்லி தோட்டக்காரரை கேட்குது ஓனா. அப்புறம் தோட்டக்காரரும் இந்தா பூக்களை தருகிறேன் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பூவை தராரு. தோட்டக்காரர்கிட்ட பூ வாங்கிட்டு போகிறப்ப வழியில் மேளம் வாசிக்கிற ஒரு பெண்ணை என்ன ஓனான் பார்க்குது. இந்தா பெண்ணே, பூக்களை வைத்துக்கொள், அழகாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி பூவை என்ன பண்ணுது, அந்த மேளம் வாசிக்கிற பொண்ணுக்கிட்ட தருது. அந்த மேளம் வாசிக்கிற பொண்ணும் என்ன பண்ணுது, பூக்களை எடுத்து தலையில் வைக்கிறப்ப பூவெல்லாம் உதிர்ந்து போயிடுது. அடடா, என் பூக்கள் உதிர்ந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஓனான் சொல்லுது. பெண்ணே, பூக்களை தருகிறாயா இல்லை மேளத்தை தருகிறாயா அப்படின்னு கேட்குது. அந்த பெண் பயந்தவாறு என்ன பண்ணிருச்சு, பயந்துட்டு சரி இந்த மேளத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. இப்படி தான் ஓனான்கிட்ட மேளம் வந்திருக்கு. இப்போ அந்த ஓனான் மேளத்தை வாங்கிட்டு தான் அந்த பாட்டு பாடியிருக்கு. இப்போ பாடலாமா? வாழு போய் கத்தி வந்தது டும் 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 டும், கத்தி போய் விறகு வந்தது டும் 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 டும், விறகு போய் தோசை வந்தது டும் 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 டும், தோசை போய் பானை வந்தது டும் 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 டும், பானை போய் பூ வந்தது டும் 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 டும், பூவு போய் மேளம் வந்தது டும் 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 டும். இந்த கதையோட நீதி கருத்து என்ன அப்படின்னா,
துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வு அடையக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதையோட நீதி கருத்து. ஓகே குட்டீஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.